ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட அப்டேட்ஸ் தான். நம்ம சேனலில் எல்லா ஆக்டர்ஸோட அப்டேட்ஸுமே வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நிறையா வந்து ரெஸ்பான்ஸும் வந்து இருக்குது. பட் என்னென்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நிறையா அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக வந்து வரும். ஸோ இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாங்க நம்ம தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த படம் தான் அந்த லால் சலாம். ஸோ அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யாவை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் வந்து நிறையா வந்து அந்த இதாகிடுச்சு, லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து அவுட்புட் வரல. ஸோ அதனால் மன்னிப்பும் வந்து அவங்க கேட்டுட்டாங்க. ஸோ அந்த லைனப்பில் இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு தலைவர் 170. ஸோ அந்த வேட்டையன் நம்ம ஞானவேல் அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவுட்புட்டும் வந்து நல்லா வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபர்ஸ்ட் லுக் டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போங்க. நிச்சயமாக. ஸோ இந்த வேட்டையன் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மார்ச்லேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன காரணமோ தெரில, அகெயின் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. படத்தில் வந்து நம்ம தலைவர் அவர்கள் வந்து ஒரு காப்பாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருந்தது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம தலைவர் அந்த படத்தில் பிளைண்டாக இருக்கார். ப்ளஸ் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அவர் வந்து ஒரு என்கவுண்டர் வந்து பண்ண இருக்காரு. அந்த என்கவுண்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வில்லன்கள்லாம் அவரோட கண்ணை வந்து எடுத்துடுறாங்க கண்ணிலே. ஸோ அதனால் அவர் பிளைண்டாக இருக்கார். அகெயின் அவரோட அந்த போலீஸ் வேலையை வந்து அவர் பிளைண்டாக எப்படி வந்து அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. படத்தில் வந்து அவரோட சன்னா வந்து ஃபகத் ஃபாசில் வந்து நடிக்கிறாங்க. படத்தோட வில்லனா வந்து ராணா தகுபதி அவங்க தான் வந்து இருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அமிதாப் பச்சன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அவர் வந்து கேமியோ வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோ எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. கண்டிப்பாங்க இந்த லைனப்பில் வந்து அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப மோஸ்ட் அவைட்டட் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ட் வந்து நம்ம தலைவர் அவங்க தான் வந்து இதில் வந்து இதாக போகிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்டர் அதாவது அந்த ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த வாட்சை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைதி மாதிரி வந்து அந்த கொடுத்துருந்தாரு. ஸோ இதில் வந்து நிறைய மீம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸோட அப்பா தான் வந்து நம்ம தலைவர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு ரூமர் தாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா எல்சியூவான்னு கேட்டால் இன்னும் அது வந்து இது பண்ணல. பட் மேபி வந்து அந்த காஸ்ட் அண்ட் க்ரூலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்சியூவில் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி தான் வந்து சொல்லிட்டாருங்க. நிச்சயமாக. ஸோ அந்த தலைவர் 171 அதோட டைட்டில் டீசர் எப்படியா இருந்தாலும் வந்து உங்களுக்கு கழுகு அப்படிங்கிற டைட்டில் தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்கம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த படத்தை அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், வாட்ச் மட்டும் கோல்டில் இருக்கும், மற்ற எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு கோல்டு ராபரி சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்க போது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தில் நம்ம லோகேஷோட அந்த கஞ்சா அதே மாதிரி நிறைய அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவார், ட்ரக்ஸு, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்டில் வந்து பண்ண போகிற ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தலைவர் 171 இதோட கேஸ்ட்டை கேட்டாலே வந்து நம்மளுக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாங்க இந்த காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கமல் வந்து ஒரு கேமியோ பண்ண போகிறாருங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து கமல் அண்ட் ரஜினி வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க இருக்காருங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதியும் வந்து கேமியோ பண்ண இருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய வந்து காஸ்ட் அண்ட் குரூ வந்து இந்த படத்தை வந்து ஜாயின் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 22 பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அதாவது டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ண போயிட்டாரு. அண்ட் ஆல்சோ வந்து லோகேஷ் கனகராஜே வந்து சொன்னார் இந்த 22 ரிலீஸ் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அதையும் நம்ம பொறுத்துட்டு பார்ப்போங்க. நிச்சயமாக. இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படத்தோட ஒரு மெயின் வில்லன்களாக வந்து ஒரு 4 பேரை வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். முதல்ல வந்து சத்யராஜ் அவரை வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா மைக் மோகன் அவரும் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காரு. ஆல்ரெடி அவர் கோட்டில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து அவர் கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரன்வீர் சிங் அவர் வந்து சமீபத்தில் லோகேஷை மீட் பண்ணி லோகேஷ் கிட்ட கதை பிடிச்சிருக்கு நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இதை தவிர வந்து நம்ம விஜய் சேதுபதி ஆல்ரெடி ரிசு சொன்ன மாதிரி வந்து விஜய் சேதுபதி இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ வந்து இந்த வில்லனுக்கே வந்து இவ்வளோ ஒரு மவுஸ் இருக்குது இந்த படத்தில். ப்ளஸ் இது லோகேஷ் படம் அப்படிங்கிறதுனால ஒரு மல்டி ஸ்டாரர்ஸ்லாம் வச்சு பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க. இப்போ இந்தியிலேருந்து அந்த வில்லன் அந்த நெகட்டிவ் ரோலுக்கு வந்து இந்தியிலேருந்து எடுத்துறது தான் வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஆல்ரெடி வந்து சஞ்சய் தத் நடிச்சிட்டாங்க. அமிதாப் பச்சன் இப்போ வந்து ஒரு கேமியோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து தான் வந்து இவங்களும் வந்தாங்க. இந்த ரன்வீர் சிங்கும் வராங்க. ஸோ அதையும் நம்ம பொறுத்துட்டு பார்ப்போம். தலைவருக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த ஒரு வில்லம் வந்தாலும் வந்து வேற லெவல் வந்து ஹிட் ஆயிடுவாங்க. வேணா வந்து தலைவரோட ஸ்டைலே வந்து மாஸ் தனி. ஸோ அதையும் நம்ம வந்து பொறுத்துட்டு பார்ப்போம் எப்படிலாம் வந்து வரப்போகுது. அண்ட் ஆல்சோ வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி வந்து இயக்கக்கூடியவர். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அதோட அப்டேட்ஸ் வர நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போடுவாங்க. நிச்சயமாக. ஸோ இந்த தலைவர் 171 அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து லோகேஷே வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. முதல் முறையாக வந்து நம்ம தமிழில் ஒரு ஆஃப் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஐமேக்ஸில் ஷூட் பண்ண போகிற ஒரு படமாக இருக்க போது. ப்ளஸ் டெக்னிக்கலாகவும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்க போது. இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்
அப்படிங்கிறதாவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து மனோஜ் பரமஹம்சா அவர் தான் வந்து இந்த படத்தோட கேமராமேனாக ஃபஸ்ட்டு வந்து கமிட் ஆகியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து இந்த படத்துலேருந்து விலகிட்டாங்க. அவருக்கு பதிலாக வந்து கிரீஷ் கங்காதரன் விக்ரம் பண்ணியிருந்தார் இல்லையா, அவரே வந்து இந்த படத்தில் வந்து கேமராமேனாக வந்து உள்ளே வந்திருக்காரு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 172 இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. என்ன அப்படின்னா யார் தான் அந்த படத்தோட டேரக்டர் அப்படிங்கிறப்போ நம்ம சன் பிக்சர் சைலண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹுக்கும் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட ஜெயிலர் 2 வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெல்சனுக்கு வந்து ஜெயிலருக்கு என்ன ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்களோ அதே ஆஃபீஸ்லேயே வந்து நெல்சனை திருப்பி போயிட்டு ஸ்கிரிப்டை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்கிரிப்ட் முடிஞ்சோடனே வந்து ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த தலைவர் 171 ரிலீஸ் ஆகிற ஒரு டைமில் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாங்க. ஜெயிலர் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ரஜினியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் போது இவ்வளோ பெரிய ஹிட். அண்ட் ஆல்சோ வந்து நெல்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீஸ் எடுத்து அந்த அளவுக்கு வந்து போகாதனால வந்து ஜெயிலர் தான் வந்து அவருக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் கொடுத்து ஜெயிலர் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிட்டாரு. அதில் வந்து ஹிட்டான ஒரு பாட்டு தான் வந்து அந்த உக்கும். ஸோ அதை வச்சு தான் இப்போ ஜெயிலர் 2 எடுக்க போகிறதாகவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சீக்வலாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து அந்த தலைவர் வந்து என்ன பண்ணுறான்ற ஒரு கதையாக தான் வந்து ஜெயிலர் 2 வந்து எடுக்க போகிறதா வந்து நெல்சன் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த கதை கோரம் எல்லாம் எப்படி இருக்கு, காஸ்ட் அண்ட் க்ரூ அதே யூஸ் பண்றாங்களா இல்ல வேற காஸ்ட் அண்ட் க்ரூலாம் வராங்கன்றத வந்து நம்ம சொல்லுவாங்க. நிச்சயமா. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை சுற்றி வந்து இருக்கு. இதை தவிர உங்களுக்கு வந்து ஏதாவது லைன் அப்ஸ் வேணும், தலைவர் இவங்க கூட பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.